இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலே இந்த நாளிலும் சிலுவையை குறித்தும் சிலுவை நமக்கு கொண்டு வரும் ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார், தேவனோடு கூட ஒப்புரவாதலை கொண்டு வந்தார், சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் சிலுவையில் அவர் நம்முடைய சாபங்களை சுமந்து சாபங்களில் இருந்து நம்மை ஜெயம் பெற செய்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நமக்கு பெற்றுத்தந்த அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, அதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி என்றால், நாம் பார்த்த பொழுது அவர் அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவையை ஒரு சாபத்தின் அடையாளமாக இருந்தது. நம்ம வாசித்தது போல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அந்த நியாயப்பிரமாண கொடுக்கும் பொழுது அந்த உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 22, 23ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஒருவன் சாவுக்கு எதுவாக கொலை செய்ய நியமிக்கப்பட்டிருந்தால், அதாவது கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு எதுவான காரணம் உண்டாயிருந்தால் அவன் கொலை செய்யப்படும்படி மரத்திலே தூக்கி போடப்படுவான். அப்படி மரத்திலே தூக்கி போடப்பட்டு செத்தவன் எவனும் தேவனாலே சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த சிலுவை மரத்திலே மரிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து அவரே சாபமாகி, நம்முடைய பாவங்களை சுமந்து அவரே பாவமாகி, நம்முடைய சாபங்களை சுமந்து அவரே சாபமானதினால் அந்த சாபம் நமக்குள் வராதபடி நம்மை அவர் மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மேல் வந்த சாபம், நாம் நினைக்கலாம் நமக்கு என்ன சாபம் இருக்கிறது, நாம் யாருடைய சாபத்தை பெற்றோம் என்று நாம் நினைக்கலாம். பிரியமானவர்களே, சாபம் எப்பொழுது வந்தது? என்றைக்கு இந்த பூமியிலே தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்கள் கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்தார்களோ, என்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்றைக்கே சாபம் பூமியிலே வந்தது. தேவனானவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், உன் நிமித்தம் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். ஏவாளை சபிக்கிறார், அப்புறம் அவருடைய புதல்வனான காயினை சபிக்கிறார் என்று பார்க்கிறார். அந்த சாபம்தான் தொடர்ந்து தலைமுறையாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல கற்பனைகள் வந்த பிறகும் அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போனதினால் பாவமானது எண்ணப்பட்டு அந்த பாவத்தினால் சாபம் வந்தது. அதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே ஆதாம் ஏவாள்னால் தேவனால் உண்டான சாபம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிற பாவத்தினால் உண்டான சாபம். இப்போ மனுஷர்களால் உண்டாகிற சாபம், சில மனுஷர்கள் பரிசுத்தவான்கள் சபிக்கும் பொழுது அது சாபமாக வருகிறது என்று பார்க்கிறோம். யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை கட்டுகிறவன் எவனோ அவன் சபிக்கப்படுவான் என்று அவர் சொல்லுகிறார். அவரோட பரிசுத்தவான் சொல்லும் பொழுது அது அதே போல சாபமாக மாறி அது நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் அதிகமாய் பார்க்கும் பொழுது பாவம் செய்தால் சாபம் வரும். துன்மார்க்கனுக்கு வரும் சாபம், துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது, இப்போ நம்ம குடும்பத்திலே சாபம் எப்படி வருகிறது? நாம் நினைக்கலாம், நாம் என்ன பாவம் செய்தோம், அல்லது நம்முடைய தலைமுறையினர் என்ன பாவம் செய்தார்கள், நம்முடைய குடும்பத்தில் யாராவது துணிகரமான பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், ஏழைகளை அடிமைப்படுத்துகிறது, ஒடுக்கிறது, அநியாயமான சம்பாத்தியம், இரத்தம் சிந்துதலினால் உண்டான சம்பாத்தியம், துன்மார்க்கராய் வாழும் பொழுது, நேர்மை இல்லாமல் வாழும் பொழுது அந்த குடும்பத்திலே சாபம் வருகிறது. அப்ப இந்த சாபங்களினால், பாவங்களினால் வரக்கூடிய சாபங்கள், ஆதியிலே வந்த சாபங்கள், நியாயப்பிரமாணத்தின் மீறுதனால் வரும் சாபங்கள், இன்னொன்னு பிசாசு கொண்டு வருகிற சாபங்கள்.
இந்த பிசாசு சொல்லும் பொழுது அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்கிறான். அப்போ அவருடைய பாவத்தை தூண்டவும் குடும்பங்களிலே சாபங்களை கொண்டு வரவுமே பிசாசானவன் வருகிறான். அப்ப இந்த எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்து, அந்த சாபத்திலே நான் வாழக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து எல்லா சாபங்களையும் அவர் சுமந்தார் என்று பார்க்கிறார். அதற்கு அடையாளமாக அவர் முள்முடி சூட்டப்பட்டார், அவர் சிலுவையிலே தூக்கப்பட்டார். சிலுவையிலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னபடி அவர் சிலுவையிலே தூக்கப்பட்டு மரித்ததினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். இப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்று நான் பார்க்கும் பொழுது அந்த உபாகம 28ஆம் அதிகாரத்தில் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற கட்டளைகள் கற்பனைகளின் படி எல்லாம் நடந்தால் என்னென்ன பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. உபாகம 28ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 15 வரை உள்ள வசனங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம், அந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் போனால் என்னென்ன சாபங்கள் வரும் என்று அந்த 16ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் சாபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சுமந்தார். சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார் என்று பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எல்லா சாபங்களும், நியாயப்பிரமாணத்தின் சாபம் மாத்திரமல்ல, இதுவரைக்கும் உண்டான தலைமுறையாக வந்த எல்லா சாபங்களும், இப்பொழுதும் நாம் செய்த பாவங்களால் உண்டான எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய சாபங்களையும் நீக்கி நம்மை சாபம் நீங்களாக்கி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் அவர் எதையெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய அவமானங்களை சுமந்தார். நம்முடைய அவமானம் படக்கூடாது என்பதற்காக அவமானங்களை சுமந்தார். துக்கம் படக்கூடாது என்பதற்காக நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். நம்முடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவத்தினால் வரக்கூடிய சாபங்கள், ஆதியிலே வரக்கூடிய சாபங்கள் எதுனாலும் என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து சாபமாகி நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவங்களை சுமந்து அக்கிரமங்களை சுமந்து நமக்குண்டான அவமானங்களை எல்லாவற்றையும் சுமந்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு பெற்று தந்தார். துக்கங்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். துக்கங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஆத்துமத்தில் படக்கூடிய வருத்தம் என்று சொன்னோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து எப்படி அவர் துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் விடப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினார். நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்படும் பொழுது, நம்முடைய சாபம் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது அவர் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு கைவிடப்பட்டு அவர் துக்கத்தோடு கதறினார். அந்த சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நாம் வாசிக்கும் பொழுது அவர் எவ்வளவாய் ஆத்துமாவிலே துக்கம் அடைந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என்னை சுற்றிலும் என்ன எல்லாம் பாடுகள் எனக்கு இருக்கிறது என்பதை அவர் தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்து சொன்னதை நான் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, சிலுவையிலே பட்ட பாடுகளினால் சாபத்தை சுமந்து பாவத்தை சுமந்து நமக்கு சாபத்தில் இருந்து ஒரு விடுதலையை பெற்று தந்தார். சாபம் நீங்களாக கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சாபத்திலிருந்து நாம் நீங்களாகி ரட்சிக்கப்பட முடியும். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள சுவாமி, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக உலகத்திலே வந்து ஆண்டவரே சிலுவையிலே மரித்து ஆண்டவரே சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததை அத்தாவே நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் தியானித்து இன்னும் ஆண்டவரே நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்த அப்பா நாங்கள் உம்மை விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே எங்கள் சாபங்கள் தொடராதபடி, எங்கள்
பாவங்களின் நிமித்தம் சாபங்கள் எங்கள் குடும்பங்களில் இராதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே பரிகரித்தீரே அப்பா. நாங்கள் சாபங்கள் நீங்கி பாவங்கள் நீங்கி ஆண்டவரை ரட்சிப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை தேவரீர் தாமே ஆசீர்வதி. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.